ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது எர்த் க்ரஸ்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிது ஒவ்வொரு மெட்டலும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருந்தோம். இதில் வந்து அதனுடைய ஒரு சில ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இயற்கையாக எப்படி கிடைக்குதோ அதை வந்து ஏதோ ஒரு லிக்விட்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது என்ன லிக்விட்னு பார்த்தீங்கன்னா கெரோசினில் தான் இதை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் கெரோசினில் போட்டு வச்சுருக்காங்கன்னா, இது வந்து கெரோசினில் இருக்கிற வரைக்கும் தான் அட்மாஸ்பியரில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும். அது அப்சர்வ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகுனா, இட் இஸ் எக்ஸ்ப்ளோடர். இது வந்து வெடிக்கக்கூடிய தன்மையுடையது. அதனால் அந்த கெரோசின்குள்ளேயே தான் போட்டு வச்சுருப்பாங்க. கெரோசினை விட்டு வெளியும் எடுக்க மாட்டாங்க. அதை கையிலையும் நம்மளால் டேரெக்டாக இந்த மெட்டல்ஸ் எல்லாம் தொட முடியாது. கையில் தொட்டோம்னா என்ன ஆகும், நம்ம கையில் வந்து எப்போவுமே என்ன இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது நம்ம பாடியில். நம்ம கையில் வந்து இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு வெடிச்சிரும். அதனால் எப்போவுமே எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, இதெல்லாம் வந்து கெரோசினில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த 3 மெட்டலுமே வந்து அப்படியே நைஃப் வச்சு கட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டான மெட்டல்ஸு லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இது 3மே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்க்குறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமா, ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் என்னது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து NS1 அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன். என்னங்கிறது வந்து பீரியட் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆர் இட் இஸ் அ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். இந்த எலிமெண்ட்ஸு சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, லித்தியத்துக்கு வந்து Li. லித்தியத்துடைய அட்டாமிக் நம்பர் என்னது 3. 3னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம், 1s2 2s1 அப்படின்னு வரும். 1s2 2s1 அப்படிங்கிறதான் கான்ஃபிகரேஷன். இந்த 1s2ங்கிறது வந்து எதோட கான்ஃபிகரேஷன், இட் இஸ் அ கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 1s2 அப்படிங்கிறது ஒரே ஒரு s ஆர்பிட்டால் இருக்குது, அதில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் பாசிபிள், அந்த ரெண்டுமே ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் சொல்லலாமா. இது கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா இனர்ட் கேஸஸ் ஆர் நோபல் கேஸஸ்க்கு இருக்கும். அப்போ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வர்றது வரைக்கும் நம்ம அந்த நோபல் கேஸஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஹீலியத்தோட கான்ஃபிகரேஷனாக இந்த 1s2ங்கிறது, அதனால் இங்கே எப்படி சிம்பிளாக எழுதியிருக்காங்க, He2s1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஹீலியத்தை முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னது, 1s2 அப்படிங்கக்கூடிய ஹீலியத்துடைய கான்ஃபிகரேஷன் அங்கே வரணும். ஓகே, இது எதுக்காக இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, போக போக வந்து அட்டாமிக் நம்பர் ஜாஸ்தி ஆக ஆக நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஃபுல் கான்ஃபிகரேஷன் எழுதுறது வந்து சிரமமாக இருக்கும். நமக்கு வந்து அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். ரிமைனிங் இதுக்கு அது எந்த நோபல் கேஸ் ஆர் இனர்ட் கேஸோ அந்த கேஸுடைய சிம்பிளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப பெருசாக எழுதுறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. சோடியம்க்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சிம்பிள் Na, அட்டாமிக் நம்பர் 11. 11னா எப்படி எழுதணும் நம்ம, 1s2 2s2 2p6 3s1. இதுதான் சோடியத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த 1s2 2s2 2p6 அப்படிங்கிறது வந்து டோட்டலாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 10ங்கிறது எதோட கான்ஃபிகரேஷன், நியானுடைய கான்ஃபிகரேஷன். இது ஃபுல்லாக நம்ம எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், நியான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 3s1 அப்படின்னு எழுதுனா போதும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, நியான் 3s1 அப்படின்னு சோடியத்துடைய கான்ஃபிகரேஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், சிம்பிள் K, அட்டாமிக் நம்பர் 19. 18 வந்து ஆர்கானுடைய நம்பர் ஆஃப் ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன். 18ங்கிறது அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆர்கான். அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், ஆர்கான் 4s1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ருபீடியம், சிம்பிள் Rb, அட்டாமிக் நம்பர் 37. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிரிப்டான் 5s1. அடுத்தது சீசியம், சிம்பிள் Cs, அட்டாமிக் நம்பர் 55. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனான் 6s1. ஃப்ரான்சியம் Fr, அட்டாமிக் நம்பர் 87. ரேடான் 7s1. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்டாக வரும். கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் எந்த எலிமெண்ட்டுக்குமே இது மாதிரி எழுதலாம். ஓகே, சிம்பிளிஃபைட் கான்ஃபிகரேஷன். அடுத்தது காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் இன் நேச்சர். வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி, ஐ ஆல்ரெடி டோல்டு. எலக்ட்ரோபாசிட்டிவிட்டினா என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். எங்கே சொல்லியிருக்கேன், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி அப்போ சொல்லியிருப்பேன். மெட்டல்ஸுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து
எப்படி இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். இதனால் மெட்டல்ஸ் வந்து எப்போவுமே எலக்ட்ரானை ஈஸியாக லூஸ் பண்ணி பாசிட்டிவ் அயானை ஃபார்ம் பண்ணும். இப்போ எம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எம்ங்கிற மெட்டல் வந்து ஈஸியாக எம் ப்ளஸ்ங்கிற கேட்டையானை ஃபார்ம் பண்ணும் பை லூஸிங் லாஸ் ஒன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறது மூலமாக அது எம் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டையானை ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் பண்ணும். இந்த கேரக்டர் தான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்கிறோம். இந்த அல்கலி மெட்டல்ஸில் எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே வந்து ஹை எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் இருக்குது. எதனால், அது எல்லாமே மெட்டல்ஸாக இருக்கிறதுனால. தே ரெடிலி லாஸ் தியர் வேலன்ஸ் எலக்ட்ரான் டு கிவ் மோனோவேலன்ட் கேட்டையான்ஸ். அது ஈஸியாக எலக்ட்ரானை இழந்து மோனோவேலன்ட் கேட்டையான்ஸை ஃபார்ம் பண்ணும். வாட் இஸ் மோனோவேலன்ட் கேட்டையான்? ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள அயான், தட் இஸ் கால்ட் மோனோவேலன்ஸ் கேட்டையான், விச் மீன்ஸ் எம் ப்ளஸ். Alkali metals have only one oxidation state which is +1. alkali metals-க்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்குது. அது என்னது, +1. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் வந்து NS1ங்கிறது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் அந்த ஒரு எலக்ட்ரானை வந்து ஈஸியாக லாஸ் பண்ணிடும். அப்போ அதில் வந்து +1 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் தான் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அதனால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. அடுத்தது அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை. வாட் இஸ் அட்டாமிக் ரேடியை அண்ட் அயனிக் ரேடியை? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் நியூக்ளியஸ் அண்ட் தி வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எலக்ட்ரான். இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், அட்டாமிக் ரேடியை ஒரு அயனிக் ரேடியங்கிறோம். ஒரு ஆட்டமில் சொன்னால் அது அட்டாமிக் ரேடியை, அயானில் சொன்னோம்னா அது அயனிக் ரேடியை. பீயிங் த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஈச் பீரியட், alkali metals have the largest atomic and ionic radii in their respective periods. இதில் பார்த்தீங்க அப்படின்னா alkali metalஸில் வந்து ஒவ்வொரு பீரியட்லேயும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை இருக்குது. ஆன் மூவிங் டவுன் த குரூப், ஒரு குரூப்பில் வந்து மேலே இருந்து கீழே வரும், டாப் டு பாட்டம் மூவிங் டவுன் த குரூப், தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால் அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ்னால் மீனிங் என்னது, சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா கீழே வர வர குரூப்பில் என்ன ஆகும், அடுத்த ஷெல் அப்படின்னு நியூ ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ வெளியே இருக்கிற எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கு இடையில் டிஸ்டன்ஸ் அதிகமாகும், இப்போ ரேடியை அதிகமாகும். அதனால தான் அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை ஒரு குரூப்பில் டாப் டு பாட்டம் மூவ் ஆகும்போது என்ன ஆகிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்கிறோம். The monovalent ions are smaller than the respective parent atoms expected. monovalent ions உடைய சைஸ் வந்து குறைவாக இருக்கும். எதை விட, அதனுடைய பேரண்ட் எலிமெண்ட்டை விட. இப்போ வந்து லித்தியத்துலேருந்து லித்தியம் ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சாரி LIலேருந்து LI ப்ளஸ்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகிருக்குன்னு வைங்க. சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் சைஸாக இருக்கும், இது பிக் சைஸாக இருக்கும். கேட்டயான்ஸ்க்கு எப்போவுமே எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதனால் வந்து அது ஸ்மால் சைஸாக இருக்கும். ஓகே, ஒரு சில ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் alkali மெட்டல்ஸோடது. இந்த அட்டாமிக் ரேடியஸ் அயனிக் ரேடியஸோட கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். லித்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.52. அடுத்தது அயானிக் ரேடியஸ் 0.76, மெல்ட்டிங் பாயிண்ட் 181, பாய்லிங் பாயிண்ட் 1347. இப்போ இதில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து எப்படி கம்பைன் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த வேல்யூஸ் எல்லாம். அதாவது வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் மெட்டாலிக் ரேடியஸ் இது ரெண்டும் எப்படி இதாக இருக்குது, லித்தியம் டு சீசியம் வரைக்கும். அதாவது அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் 1.52 லித்தியம்க்கு இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. சோடியத்துக்கு 1.86 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பொட்டாசியத்தில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ருபீடியத்துக்கு இன்னும் கொஞ்சம். அதே மாதிரி சீசியத்தில் 2.65 இருக்குல்ல, ஹை வேல்யூ பார்த்திங்கன்னா சீசியம்க்கு. இப்போ டாப் டு பாட்டம் போக போக என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து அயானிக் ரேடியஸ் வேல்யூ ஆல்சோ த சேம் திங். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. 0.76, 1.02, 1.38, 1.52, 1.67. இதில் எல்லா வேல்யூஸ் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்க முடியும். டாப் டு பாட்டம் குரூப்பில் வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகே, கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் இஸ் டிக்ரீசஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லித்தியத்துக்கு 181 இருக்குது இன் டிகிரி செல்சியஸில். அடுத்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சோடியத்துக்கு. அடுத்து பொட்டாசியத்துக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ருபீடியம் இன்னும் குறைஞ்சிருக்கு. சீசியத்துக்கு 28.5 குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் இன் குரூப் டாப் டு பாட்டம் மெல்ட்டிங் பாயிண்ட் டிக்ரீசஸ். alkali மெட்டல்ஸோடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இந்த வேல்யூஸை வச்சு இதெல்லாம் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு படிக்கணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில். கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி 1 மார்க்கில் வந்தாலும் சரி 2 மார்க்ஸில் வந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆல்சோ டிக்ரீசஸ். ஓகே, டாப் டு பாட்டம் போகும்போது என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு லித்தியம்,
லித்தியத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சோடியத்துக்கு பாயிலிங் பாயிண்ட். அடுத்து பொட்டாசியம்க்கு இன்னும் குறைஞ்சிருக்கு, ருபீடியத்துக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து சீசியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்குது. ஓகே, அப்போ லித்தியம் டு ருபீடியம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. சிசிஎம்மில் ஒரு சின்ன வேரியேஷன் வருது. அடுத்தது ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். குரூப்பில் டாப் டு பாட்டம் வரும்போது ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இஸ் டிக்ரீசஸ். ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த முதல் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த வேலன்ஷியலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான். இந்த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அதுக்கு அடுத்து உள்ள எலக்ட்ரானை, அதாவது செகண்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ டாப் டு பாட்டம் அந்த குரூப்பில் என்ன ஆகியிருக்கு, லித்தியம் டு சிசிஎம் இட் இஸ் டிக்ரீசஸ். அடுத்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். லித்தியத்துலேருந்து சிசிஎம்க்கு பாருங்கள், லித்தியம்க்கு 1, sodium 0.9, potassium 0.8, rubidium 0.8, cesium 0.7. Electronegativity also decreases from lithium to cesium in a first group. Density பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. 0.54, 0.97, 0.86, 1.53, 1.90. இப்போ டென்சிட்டி லித்தியம் டு சிசிஎம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அடுத்தது ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் E0 வேல்யூ. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிட்டே போயிருக்கு, இந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டு போயிருக்கு. ஓகே, இங்கே நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகே, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஹைட்ரேஷன் என்தால்பி. ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருக்கு குரூப்பில். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது, அந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். டாப் டு பாட்டம் அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் அட்டாமிக் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸில் என்ன ஆகுது, டிக்ரீஸாக இன்க்ரீஸாக. அதே மாதிரி மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, அப்போது இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு 1 மார்க் கொஷின் கேட்டாலும் எதுவுமே நீங்கள் வந்து தப்பாக எழுத முடியாது, எல்லாமே கரெக்டாக எழுத முடியும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நம்ம எந்த ஒரு விஷயம் படிக்கும்போதும் அதை எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஓகே, இதை வந்து இந்த மாதிரி தான் படிக்கணும். இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுறது நாட் நெசசரி. வேல்யூஸ் எதுவும் எக்ஸாம்லேயும் கேட்க மாட்டாங்க, இதோட கான்செப்ட் வச்சு வேணால் கொஷின்ஸ் வரலாம். அடுத்து அயனைசேஷன் என்தால்பி. Alkali metals have the lowest ionization enthalpy compared to other elements present in the respective period. Alkali metals-க்கு அந்த மற்ற பீரியடில் உள்ள எலிமெண்ட்ஸை விட அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது. ஓகே, நம்ம குரூப்பில் வந்து மேலேருந்து கீழே வர வர அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது டியூ டு இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் சைஸ். அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இங்கே என்ன கான்செப்ட், ஏன் அட்டாமிக் சைஸ் பொறுத்து அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது, அயனைசேஷன் என்தால்பினா என்னங்கிறத மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அதை மட்டும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான, மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குரூப்பில் மூவ் பண்ண நமக்கு என்ன ஆகும், அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாகிட்டே போகும். அதிகமாகிட்டே போகும்போது இந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்போது இந்த எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது குறைஞ்ச அளவு எனர்ஜி நம்ம ப்ரொவைட் பண்ணாலே என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, அதனால் அயனைசேஷன் எனர்ஜி வந்து டாப் டு பாட்டம் வரும் பொழுது ஃபஸ்ட்டு பீரியடில் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து. இன் அடிஷன் த நம்பர் ஆஃப் இன்னர் ஷெல்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இதில் நம்பர் ஆஃப் இன்னர் ஷெல்லும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் என்ன ஆகும், அங்கே ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். வாட் இஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அவுட்ரு ஷெல் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தடுத்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை அதிகப்படுத்துது. இதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அங்கே அதிகமாகுது. in which turn increases the magnitude of screening effect and consequently the ionization enthalpy decreases down the group. இதன் காரணமாகத்தான் அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகுது, அந்த குரூப்பில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. The second ionization enthalpies of alkali metals are very high. இது வரைக்கும் நம்ம சொன்னது வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி தான் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபஸ்ட் எலக்ட்ரானை இங்கே ரிமூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க,
இங்கே என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது, NS1ங்கிற கான்ஃபிகரேஷன் தான் அவுட்டர் கான்ஃபிகரேஷன். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு இனர்ட் கேஸோடைய கான்ஃபிகரேஷனாக இருக்கும். இனர்ட் கேஸோடைய கான்ஃபிகரேஷன் எந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஹைலி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். அப்போ ஹைலி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட். அதனால் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்குது, ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியை கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம். இப்போ வந்து லித்தியத்துக்கு கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கோங்க. நம்ம என்னென்ன எழுதுவோம், ஹீலியம் 2s1 அப்படின்னு தான் எழுதுவோம். இந்த 2s1 அதாவது இந்த 2s ஆர்பிட்டாலில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம குறைஞ்ச அளவு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணால் போதும். இப்போ லோவஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ப்ரொவைட் பண்ணாலே இந்த எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகிரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீலியம் வந்து என்ன இருக்கும், 1s2ங்கிற கான்ஃபிகரேஷன் இருக்கும். இது கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அது மட்டும் இல்லாமல் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன். இனர்ட் கேஸஸ் எல்லாமே வந்து ஹைலி ஸ்டேபிள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட். அப்போ செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி எப்படி கொடுக்கணும், நம்ம ரொம்ப அதிகமான அளவில் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அந்த செகண்ட் எலக்ட்ரானை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியை கம்பேர் பண்ணும்போது அல்கலி மெட்டல்ஸில் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. த ரிமூவல் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் தி அல்கலி மெட்டல்ஸ் gives monovalent cations having stable electronic configuration similar to the noble gas. இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய after removing that electron it forms a monovalent cation. What is monovalent cation? M+. It's a general form. சோடியம்னா என்ன சொல்லுவோம், Na+, லித்தியம்னா Li+. ஜென்ரலாக நான் வந்து இந்த குரூப்ங்கிறனால M+ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த மோனோவேலன்ட் கேட்டயான்ஸ் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். அதுதான் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன். Therefore, it becomes very difficult to remove the second electron from the stable configurations already attained. Already இருக்கக்கூடிய ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்லேருந்து அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட். அதனால தான் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்குது, லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.